வெல்கம் டு நெக்ஸாமேக்ஸ் கிளாஸ் 10ஓட சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் லெஸ் தென் 2. B is equal to x belongs to n 1 less than x less than or equal to 4. C அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம இப்படி கொடுத்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எனக்கு டபிள்யூன்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, அப்போ ஜீரோலேருந்து எனக்கு 2 வரைக்கும். 2 எடுத்துக்கலாமா, எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு 2 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே ஈக்குவல்ட்டு இல்லை, அப்போ எனக்கு 2 எடுத்துக்கூடாது. 0லேருந்து 1 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ வந்து 0லேருந்து 1 வரைக்கும், 0,1. நெக்ஸ்ட்டு பி என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என், நேச்சுரல் நம்பர்னால் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது எனக்கு 1 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது நான் இந்த 1 எடுத்துக்கலாமா, எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த எனக்கு 1 எடுத்துக்கக்கூடாது. 1க்கு அப்புறம் என்ன இருக்குது, 2 3 4 எடுத்துக்கலாம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கூடாது, 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு சி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். என்ன இருக்குது, A cross B யூனியன் C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது எடுக்கலாம். B யூனியன் C. B என்ன ஃபஸ்ட்டு 2,3,4. யூனியன் C என்ன 3,5. யூனியன் என்ன, காமனாக இருக்கிறது தானே, எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அப்போது 2,3 2 டைம் இருக்கா, ஒரு டைம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4க்கு 5 எல்லாத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ஏ கூட கிராஸ் பண்ணணும். இந்த ஆன்சரை ஏ கூட கிராஸ் பண்ணணும். பி யூனியன் சி, அதாவது ஆர்டர் பேர்ஸ் எடுத்து எழுதணும். ஏ என்ன 0,1 கிராஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 2,3,4,5. இப்போது இதோட ஆர்டர் பேர்ஸ் 0,2 0,3 0,4 0,5. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4 1,5. ஸோ இதுதான் இதோட ஆர்டர் பேர்ஸ். நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ cross B யூனியன் A cross C. ஃபஸ்ட்டு ஏவியும் பிஏவியும் க்ராஸ் பண்ணிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க 0,1. இப்போ 0,1. பி என்ன கிராஸ், பி என்ன 2,3,4 இங்கே எழுதிக்கலாம். 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4. இது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். 0வை எடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம், நெக்ஸ்ட்டு 1 எடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று பண்ணோம். அதுதான் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ cross C ஈக்குவல் டு இது ஏவோட வேல்யூ 0,1, பியோட வேல்யூ 3,5. இப்போ எனக்கு என்ன வரும் 0,3 ஒரு ஆர்டர் பேர், 0,5 1,3 1,5. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் நான் இப்படி எழுதுகிறேன் வெர்டிக்கலாக. மற்றபடி நீங்கள் இப்படி ஹரிசாண்டலாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட் நம்மளுக்கு மொத்தமாக கண்டிஷன் என்ன, எனக்கு மொத்தமான கண்டிஷன் இதுதான். ஏ cross B யூனியன் A cross C. யூனியன்னா என்ன, இப்போது A cross B யூனியன் A cross C. இப்போது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிட்டோம். A cross Bயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், யூனியன். இப்போது A cross Cயோட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் இப்படின்னா எல்லாமே இப்படி வந்திருக்கா, எல்லாமே இப்படி வந்தால் காமன், இப்படி
இப்படி இங்கேருந்து இப்படி வர்றதுனால எல்லாமே எடுத்து எழுதணும். அதாவது யூனியன். இப்போ 0,2 0,2 0,3 0,4 வந்திருக்கா. இதில் இருக்கா 0,3 எதுனா 0,5. நெக்ஸ்ட்டு 1,2 1,2 1,3 1,4 1,5 இங்கே இருக்கு 1,5. இப்போ எடுத்து ஏற்றியாச்சு. ஓகேவா. இதுதான் வந்து A cross B யூனியன் A cross C. இது ஈக்குவேஷன் 2. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். அப்போது இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே நான் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ நான் இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து பின்னாடி பேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. ஓகேவா. இதுதான் நம்மளோட கண்டிஷன். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு 2. அப்புறம் என்ன எழுதணும், இந்த கண்டிஷன் திரும்ப எழுதிக்கணும். எனக்கு A cross B யூனியன் C ஈக்குவல் A cross B யூனியன் A cross C. ஹென்ஸ் LHS equal to RHS. hence proof. வெரிஃபைன்னு கொடுத்துக்கிறதுனால வெரிஃபைட், இல்லைனா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கூட போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுவே A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போது எனக்கு LHS நான் வந்து எடுத்துக்கணும். LHS A cross B இன்டர்செக்ஷன் C. இப்போது எனக்கு A என்ன 0,1 இன்டர்செக்ஷன் B என்ன. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்துக்கிறத விட நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டில் இருக்கிறது கிளியர் பண்ணோம். B என்ன பார்த்தோம் 2,3,4 இன்டர்செக்ஷன் C என்ன 3,5. இதில் இருக்கிற இன்டர்செக்ஷன் என்ன யூனியனாக பார்த்தா எல்லாமே சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிற எலமெண்ட் மட்டும் எடுத்து எழுதணும். இதில் எது காமன் 3 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ A cross B இன்டர்செக்ஷன் C. நம்ம A cross என்ன 0,1 A என்ன 0,1 cross. இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சது 3. இதோட ஆர்டர் பேர் என்னன்னா 0,3 0,1. இதுதான் இதோட ஆர்டர் பேர்ஸ். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS என்ன கொடுத்துருக்காங்க, A cross B இன்டர்செக்ஷன் A cross C. நம்ம A cross B நம்ம போன சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா 0, நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம்ல, சாரி இங்கே ஓகே A cross B இங்கே போட்டிருக்கோம். ஓகே A cross Bயோட வேல்யூ தான் இது. அப்போது A cross Bயோட வேல்யூ என்னென்னா, நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். A cross Bயோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A cross B இன்டர்செக்ஷன் A cross Cன்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம போன சம்மில் A cross B கண்டுபிடிச்சிருப்போம், A cross Cயும் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த சம்மில் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா டிஃப்ரெண்ட்டாக சேமாக இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும். போன சம்மில் யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மொத்தமாக எழுதிருப்போம். இப்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேல்யூன்னு பார்த்தா என்னென்ன இருக்குது, 0,2 இருக்கா, இல்லை 0,3 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0,5 இல்லை 1,3 இருக்குது. இப்போது 0,3 1,3 ஆமாம் 1,3 3 தான் ஆன்சர். ஓகே இப்போது 0,3 1,3 எடுத்து எழுதிட்டோம். அப்போ இது ஈக்குவேஷன் 2. நம்மளுக்கு இப்போது 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். 0,3 சாரி இங்கே 1,3 வரணும். 0,3 1,3 ஏன்னா 0,3 1,3 நான் தப்பாக போட்டிருக்கேன். 0,3 1,3 இதுலேயும் 0,3 இதுலேயும் 0,3 1,3 இருக்குது. அப்போது இது therefore 1 is equal to 2. என்ன கண்டிஷன், A
A cross B intersection C equal A cross B intersection A cross C. இதுதான். Hence LHS equal to RHS. Therefore it is verified. இல்லை hence verified அப்படின்னு போட்டு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இப்போது 6th சம்மில் சப்டிவிஷன் 3 இப்போ பார்க்கலாம். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பி, ஏ ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஓகே, இப்போது நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது கிளியர் பண்ணோம். ஏ யூனியன் பி, ஏ என்ன 0,1, பி என்ன யூனியன், பி என்ன 2,3,4. ஓகே, இதில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து. அப்போது 0,1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி. இப்போது இதுதான் ஏ யூனியன் பி, இது கூட கிராஸ் சியை பண்ணணும். ஏ யூனியன் பி என்ன 0,1, 2, 3, 4. கிராஸ் சி என்ன 3,5. இப்போ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணணுமா? இப்போ எப்படி 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட்டு 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இதுதான் இதோட ஆர்டர் பேஸ். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்து, இதுதான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம். இது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சிருப்போம். இங்கேனா நம்ம ஃபர்ஸ்ட் சம்லே கண்டுபிடிச்சிருப்போம். நீ பாருங்கள், கண்டுபிடிச்சிருக்குமா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அதானே இங்கேயும் இருக்குது. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி தானே இருக்குது. சாரி, கொஷின் வந்து ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி, இதுதான் கொஷின். அப்போ நம்ம இது புதுசாக கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி, அது வந்து நம்ம கண்டுபிடிச்சது ஏ கிராஸ் பி, இது வந்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா ஏயோட வேல்யூ 0,1, கிராஸ் சியோட வேல்யூ 3,5. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் 0,3 0,5 1,3 1,5. இது வந்து ஏ கிராஸ் சி. இதே பி கிராஸ் சினா பியோட வேல்யூ 2 3 4, கிராஸ் சியோட வேல்யூ 3,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஓகே, இதுதான் ஏ கிராஸ் சி, இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி, கண்டிஷன் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற யூனியனை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சியோட வேல்யூ 0,3 0,5. இது இருக்குல்ல, இதை எடுத்து எழுதிக்கணும். அப்புறம் 1,3 1,5 யூனியன், அப்புறம் இது எடுத்து எழுதிக்கணும். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஓகே, இதுலேருந்து இருக்கிற யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணுமா? அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா எனக்கு இது வரணுமா, வருதான்னு பார்க்கணும். ஓகேவா, எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. 0,3 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5. இங்கே எழுதுறேன் 4,3 4,5. அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் வந்து ஈக்குவேஷன் 2. இப்போது 1 2 ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்க 0,3 இருக்குது, 0,5, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது.
தேர்ஃபோர் மோஸ்ட்லி 10th பொறுத்தளவுக்கும் இந்த மாதிரி சம்லாம் வந்தால் ரெண்டுமே மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. மேபி 1 or 2 சம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர இப்படி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். இது இந்த மாதிரி கொஷின் கிட்ட நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கலாம். அப்போது 1 = 2. therefore LHS = RHS. RHS அப்படின்னு போட்டு hence verified, proved, அதாவது proved. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் அண்டு ஈஸி மெத்தடு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் இன்னும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவும் நான் போடுறேன். தேங்க்யூ.